நிறைய பேர் கிராணி கேம் விளையாடிருப்பீங்க. ஆனால் கிராணியாக இருந்து யாரும் விளையாடிருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கிராணியாக தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமோட நேம் வந்து கடைசியாக எண்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராணியாக வந்தாச்சு. நம்ம கையில் ஒரு பேட் குத்துட்டானுங்க. இப்படி வச்சு புழங்கணும் போல் காது மேலேயே. நம்மளை வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்கானுங்க. இப்போ நமக்கு வர பிளேயர் வந்து கம்ப்யூட்டரா இல்லை ரியல் பிளேயராக தான் தெரியல. அது நம்ம போக போக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரியல் பிளேயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்ப்யூட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா கிராணி கேமில் நம்ம பிளேயராக இருக்கும்போது கிராணி கம்ப்யூட்டராக இருக்கும். இப்போ நம்ம கிராணியாக இருக்கும்போது பிளேயர் கம்ப்யூட்டர் தான் இருந்தால் அவனை வேறு வழி இல்லை. தோ வந்துட்டான் பாருங்க, அவ்வளோதான் போடு. என்னங்க பெல்ட் வச்சுன்னு ஓட்டான். டேய் அட பாப்பீங்களா, என்னங்க இவன் ரியல் பிளேயராக இருப்பானோ? வந்தான் அடித்தேன், டக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் வச்சுன்னு ஒரே ஓட்டம் ஓட்டான். எங்கே ஓடனான் தான் தெரியல. அட பாவி, காராண்டியும் இல்லை, இந்த பக்கம் தான் போயிருப்பான். கிராணி வர ரொம்ப பொறுமையாக ஓடுது. அவன் ஒரே ஓட்டம் குடுன்னு ஓட்டான். எல்லா இடத்துலையும் தேட்டம் கிடைக்கவே இல்லை. அந்த பைத்தியக்காரன் பேஸ்மெண்ட்டுக்கே வந்தாச்சு. இந்த இடத்துல இன்னும் முடியல போகலாமல், அந்த ஜாரில் இருக்கணும், தலைவனும் அதெல்லாம் முடிக்கணும். அப்போனா நம்ம பொறுமையாகவே தேடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஏச்சிருக்கானான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் நிறையா முடிக்கிற வேண்டிய வேலை இருக்குது. கண்டிப்பாக இங்கே தான் இருந்தாலும் என்னங்க அட பாவியா, என்னங்க நமக்குள்ளேயே பூந்து ஓடுறான். இவன் எப்போ ஓடினான்னு கூட தெரியல, பார்க்கவே இல்லை. நான் சருன்னு போயிட்டுக்கிறான். நான் அந்த இடத்துல தான் நிற்கிறேன். என்னை தாண்டி எப்படி போனான்னு தான் தெரியல. அட பாவி போச்சுங்க, திரும்பவும் இங்கே காணாமல் போயிட்டுக்கிறான். இதோ காரான தான் நின்றுக்கிறான். இருங்க நம்ம கிட்ட போய் அடிச்சு விட்ருவான். அவ்வளோதான்டா, வாடா தம்பி, வா வா டக்குன்னு வா. அவ்வளோதான் போடு, காது மேலே விட்டாச்சு. தலைவன் பாருங்க மாட்டையாயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இவன் கார் எஸ்கேப் பண்ணுறதா ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால தான் காராண்ட போய் நம்ம பண்ணுகிறான். நைட் 2 பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அவனுக்கு வந்து இப்போ ஒரு 5 சான்ஸ் கிட்டே இருக்கும்ல, அதனால தான் நமக்கு வந்து நைட் 1 நைட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவன் அதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்க்லாம் முடியணும். ஓகே நம்ம உள்ளே போவோம். ஐயோ இது வர நாங்கள் கதவு ஏழக்கூடமாக இருக்குது. நம்ம ஆனால் கதவு திறக்கணும்னு கூட அவசியம் இல்லை, தானாகவே திறந்துக்குது கிட்டே போனால். அப்போ கிராணியாக இருக்கும் போதெல்லாம் தானாகவே திறக்கும் போல் அந்த கேமில் கூட. ஓகே நம்ம வந்து டக்குன்னு அந்த பைத்தியக்கார பையனை தேடி டக்குன்னு முடிச்சு விடணும். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அடப்பாவி தோ ஓடியாரான் பாருங்க, வாடா செல்ல குட்டி வா 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 போடு. அவ்வளோதான், யாருக்கிட்ட சைட்டாக ஓடி வந்து சாவறான் பாட்டு பையன். நைட்டு 3 பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. பரவாயில்ல, வர வர கொஞ்சம் ஈஸியாக வந்து சாவறான், என்னன்னு தெரியல. ஓகே நல்லது தான். நம்ம வந்து முழக்கம் போல் தேட ஆரம்பிச்சிருவோம். இவனுங்க வர ஆனால் மேலே குத்துறானுங்க. கீழே போகிறதுக்கே வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது பைத்தியக்கார பசங்க. ஆனால் மேலே ஒன்று குத்துறானுங்க. ஓகே நம்ம வந்து டக்குன்னு கீழே போயிடலாம். அந்த கட்டெல்லாம் போட்டிருக்கானுங்க, நம்மளால் கீழே கூட விழுந்து சாக முடியாது போல். ஓகே நம்ம டக்குன்னு கீழே போய் தேடுற வழியை பார்ப்போம். டே தம்பி எங்கடா போனேன், வந்து சாப்பிட்றா டக்குன்னு. டேய் இந்த கேமில் வந்து கிராணியாகவும் ப்ளே பண்ண முடியும், கிராண்ட்பாவாகவும் ப்ளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் இல்லாமல் ஸ்லெண்ட்ரினான ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா, அதை குழந்தை பொண்ணு அந்த மாதிரி கேரக்டர்லேயும் வந்து ப்ளே பண்ண முடியும். நம்ம என்ன வேணுமோ இஷ்டத்தையும் வச்சுக்கலாம். தலைமை இந்த ரூம்குள்ளே போய் மாட்டிக்கினான். இங்கே வேறு வழியே இல்லை, செத்து தான் ஆகணும். இருங்க பெஞ்சு மேலே ஏறி அடிச்சிடுவான். அவ்வளோதான் போடு. என்னங்க பெல்ட் வச்சுன்னு ஓடுறான். டே அட பாவியே, நான் அவன் மேலே கரெக்டாக தாங்க அடித்தேன். பெல்ட் வச்சுன்னு ஒரே ஓட்டான் பாருங்க. இவனை பிடிக்கிறதுக்குள்ளேயே முடியலங்க என்னால். ஆனால் அவனா பெல்ட் வச்சிடுறான் போடு. அவ்வளோதான், இந்த பாருங்க திரும்பவும் பெல்ட் வச்சுட்டான். ஏன்டா அடி இவனு எத்தனை தடவை அடிக்கிறது. அவன் பக்கத்துலேயே தான் இருந்தான். நான் வந்து நிறையா வாட்டி அடிச்சிட்டேன். ஆனால் பெல்ட் வச்சு ஓடிடுறான். அது எப்படின்னு தான் தெரியல. இந்த ரூம்குள்ளே தான் ஓடி இருப்பான், வேறு வழி இல்லை. அது இருக்கான் பாருங்க. ஓகே நம்ம கிட்ட போய் டக்குன்னு முடிச்சு விட்ருவான் பையனை. என்னங்க நம்ம பண்ணிருக்கான். டேய் என்னடா கன்று வச்சுன்னு சுட்றா. டே அட பாவியே போடு. அவ்வளோதான், என்னங்க மறுபடியும் பெல்ட் வச்சுட்டான். அடா பாவியே இது பாருங்க 3ஆவது தடவை நடக்குது. அவனை கரெக்டாக கிட்ட போய் அடிக்கும் போதெல்லாம் பெல்ட் வச்சு எங்கன்னா ஓடிடுறான். அவன் கன்னுலாம் யூஸ் பண்ணுறாங்க, அவன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறான்னு தெரியல. ஒருவேளை சுட்டா நான் செத்துருவணும். அடா பாவி, நான் காலி ஆகிட்டேன்னா அவ்வளோதான், ஒரு 30 செகண்ட் ஏந்துக்க முடியாது. அது மாதிரி என்ன சொல்கிற போகிறானுங்க. டே எங்கடா போய் தொலைஞ்ச, அந்த கதவு திறந்து இப்போ தான் மூடுது. அப்போ நான் இங்கே தான் போயிருக்கணும். ஓகே நம்ம டக்குன்னு உள்ளே போய் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். தோதாங்க இருக்கான். அவ்வளோதான் போடு, மாட்சி பேர். ஐயோ நாங்கள் கன்று சுட்டாண்டே. அடா பாவி போச்சுங்க. அவன் நம்மளை கன்னில் சுட்டா பொறுமையாக ஓடுறோம். அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக அடிக்கிறேன். இது வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது. இது ஆல்ரெடி ஏற்கனவே ஸ்லோவாக தான் ஆமாம் வேகத்தில் போயின்னுக்குது. இதில் கன்னத்தை சுட்டா இன்னும் பொறுமையாக போகுது. இந்த பைத்தியக்கார பையனை ஃபஸ்ட்டு பிடிச்சி காலி பண்ணணும். எத்தனை புல்லட் தான் வச்சுருக்கான்னு தெரியல, இஷ்டத்துக்கு சுட்டினே இருக்கான். கீழே வந்தாச்சு. காராண்டியும் பார்த்தீங்கன்னா இல்லை. தலைவன் காராண்ட தான் அப்போ நம்ம பண்ணிருந்தான். கார் எஸ்கேப் பண்ணுவான்னு பார்த்தா காராண்டியும் காணும். என்னதான் எஸ்கேப் பண்ணுறான்னு தெரியல தலைவன். அப்படியே டேய் வந்து தொலைடா, எங்கடா போய் தொலைஞ்சா. கன்னுக்கு புல்லட் காலியாகி அப்படியே நம்ம கையில் செத்துட்டா நல்லாயிருக்கும். பைத்தியக்கார பையன் வின் பண்ணுறக்கூடாதுங்க. ஆனால் இப்போ தான் நைட் 3 ரொம்ப நேரம் போயின்னு இருக்குது. அவன் ரொம்ப நேரமாக ஆளை காணும். டாஸ்க்லாம் முடிச்சுன்னு இருக்கான் போல, எல்லா டாஸ்க்கையும். தோ மாட்டிக்கினாங்க. ஐயோ நாங்கள் திரும்பவும் கன்னுக்குனாடே எப்போ ஆளை விட்றா சாமி. ஆடா பாவி போச்சு. இது பாருங்க அடித்தேன், அப்படியே ஓடுறான் பைத்தியக்காரன். அவன் மேலேயே படல. அடப்பாங்கடா டேய் இவன் ஓரத்தன். ஆனால் அவனை கன் எடுத்து நம்மளை கண்டத்தில் சுட்டுறானா, நம்மளால் ஓடவும் முடியல. இதுக்குள்ளே தான் ஓடிருப்பான், இந்த ரூம்குள்ளே தான். ஓகே திரும்ப போய் பார்க்கலாம். தலைவனை இந்த ரூமுக்குள்ளே ஆளை காணும். அடப்பாவி அப்போனா வெளில தான் போயிட்டு இருக்கிறான் போலுங்க. இங்கே ஒளியறதுக்கும் பார்த்தீங்கன்னா இடம் எதுவுமே இல்லை. அப்புறம் கன்ஃபார்ம் வெளில தான் போயிருக்கான். அடப்பாவி இதோ வரான் பாருங்க. அவ்வளோதான் போடு. ஐயோ என்னங்கச்சா இந்த பிரசனர் ஸ்டீவிங் ஃபார் த எக்ஸிட். ஓ அவன் வந்து இப்போ தப்பிக்க போகிறான் போல. அவனை வந்து ஸ்டாப் பண்ணுமா.
காரு வெளில இருக்கு, இவனா மேலே போகிறான். என்ன எஸ்கேப் பண்ண போகிறான்னு தெரியலையே. ஒரு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறானோ. ஆடா பாவி போச்சு. இது கூட பொறுமையாக ஓடுது. நம்ம போய் செகண்ட் ஃப்ளோரில் நிற்கிறதுக்குள்ளே அவன் ஓடுவானே. ஐயோ போச்சுங்க. டே தம்பி போவாதரா இருடா அடே நில்றா அடே. சந்தோஷம். தலைவன் போகிறீங்க ஜாலியாக தப்பிச்சு போகிறான். என்னங்க ஆளக்கானோ. ஓ இந்த பக்கம் என்ன இருக்கானா. அவ்வளோதான், ஹெலிகாப்டர் வந்துடுச்சு. அவனை அழகாக அப்படியே எடுத்துன்னு போயிடுச்சு. அடச்சை, எவ்வளோ கேவலமாக அவுட் ஆக முடியுமோ அவ்வளோ கேவலமாக அவுட் ஆகிடுங்க. தலைவன் ஜாலியாக பறந்து போயிட்டான் ஹெலிகாப்டரில். நம்ம இதே மாதிரியே கிராண்ட் பாவை வச்சு ஒரு வீடியோ, அடுத்தது ஸ்ப்ளெண்டரை வச்சு ஒரு வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.